எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது ஃப்ரைடேக்கான வீடியோ தாங்க. காலையில் எந்திரிச்சு வந்தோடனே கூடயே குட்டி பையனும் சேர்ந்து எந்திரிச்சு வந்துட்டாருங்க. பசிக்குதுன்னு வேறு கேட்டார். எமர்ஜென்சிக்கு அவரோட பிரெட் இருந்ததுங்க. இது க்ளூட்டன் டைரி ஃப்ரீ எக் ஃப்ரீ பிரெட்டுங்க. அதுக்கப்புறம் அவரோட சீஸ்ங்க, கோகோனட் ஆயிலானது. ஸோ அதை வச்சு பிரெட் சீஸ் டோஸ்ட் பண்ணி கொடுத்துடலான்னு தான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சைட் க்ரஸ்ட் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து கொடுக்கணும். அவருக்கு இத்தினூண்டு பீஸ் கூட இருக்கக்கூடாதுங்க. இந்த ஃபஸ்ட்டு பீஸ் பிரெட்டு, இந்த சைட் க்ரஸ்ட்டு, இதெல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. அதுக்கு ஆப்போசிட் பயவுல. எவ்வளோ பேர்த்துக்கு இந்த ஃபஸ்ட்டு பீஸ் பிரெட்டு சைட் க்ரஸ்ட்லாம் பிடிக்கும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நான் இதை ஏர் ஃப்ரை தாங்க பண்ண போகிறேன். சரி, இந்த ஏர் ஃப்ரை பண்ணோன்னா ஒரு 3 minutes கூட நம்ம வைக்க வேணாங்க. 2 minutes வச்சாவே போதும். ரொம்ப கிறிஸ்பாக வேணும்னா 3 minutes வைக்கணுங்க. அது ஒரு பக்கம் வச்சாச்சு. அடுத்தது நம்ம குடும்ப சட்னியான தக்காளி சட்னி தாங்க ரெடி பண்ணுறேன். ஏன்னா இன்னைக்கு டைம் ஆகிடுச்சு. இந்த நல்ல பழமான தக்காளி இந்த லிடில் தாங்க கிடைக்கும். பார்க்குறக்கே அழகாக இருக்கும். அதில் பார்த்து எடுத்துகிட்டு வரதுல ஒன்று டேமேஜ் ஆனாலும் மனசு கஷ்டமாயிடுதுங்க. இன்னைக்கு அதெல்லாம் செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சு சட்னி பண்ணலாம் தாங்க பிளானு. கூடவே சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சீஸ் டோஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை கட் பண்ணி அவருக்கு பிளேட்டில் வச்சு கொடுத்துட்டேன்னா அவர் பாட்டுக்கு அந்த பக்கமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. நம்மளை நீ டிஸ்டர்ப் பண்ண மாட்டாருங்க. கடகடன் வேலையை பார்க்கணும். ஏன்னா லஞ்ச் பாக்ஸ் வேறு இன்றைக்கி பேக் பண்ணணும். சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் தாங்க இன்றைக்கி. காலையில் லயாக்கு பார்த்தீங்கன்னா தோசை தக்காளி சட்னி கொடுத்துட்டேங்க. அப்புறம் ஸ்கூலுக்கும் அதை தாங்க கொடுத்து விட்ருந்தேன். குட்டி தோசை ஊற்றி கொடுத்து விட்டாச்சு. தீரன் குட்டி அப்படியே ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டுங்க. இன்றைக்கி ஷாப்பிங் போனால் அந்த முன்னாடி பொக்கே செக்ஷன் வச்சுருப்பாங்க. சன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் சாமந்தி, அதுலேயே பாருங்கள் நிறையா கலர் வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கே அழகாக இருந்ததுங்க. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே பிளான்ட் செக்ஷன் போயாச்சுங்க. சம்மர்னால இந்த பிளான்ட் செக்ஷன் ஜகஜோதியா இருக்கும். இங்க ஹவுஸ் பிளான்ட்டுக்கு நான் இந்த பாட்டிங் மிக்ஸ் தாங்க யூஸ் பண்ணுவேன், வெஸ்ட்லேண்ட். சில கடையில மிராக்கிள் க்ரோ பிராண்ட் கூட இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் மூங்கில் குச்சி பாருங்க, செடி படுறதுக்கு முட்டு கொடுக்கறதுக்குலாம் பயன்படுத்திக்கலாம். அதுவும் இருந்ததுங்க. இது லிக்விட் பிளான்ட் ஃபுட்டுங்க, தண்ணியில கலக்கி கொடுக்கறது. எங்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இது மண்ணில் டைரக்டா ஒரு ஸ்கூப் கலக்கி விட்டுக்கலாம். ஸோ யூகேல இருக்கவங்க கொஞ்சம் பேர் இந்த டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.